வணக்கம் சர்மிளா. அதாவது தென்காசி பூர்வீகமாக கொண்ட இளம்பெண் அடோலினா பிரபா. இவர் லைட் ஹவுஸ் பகுதியில் பெண்கள் விடுதியில் தங்கி சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை தடவியல் அறிவியல் அலுவலகத்தில் அதிகாரியாக பணி செய்கிறார். தாம்பரத்திலிருந்து கடற்கரை செல்லும் ரயிலில் செல்போனில் பேசியபடி பயணம் செய்தார். அப்போது சானட்டோரியம் ரயில் நிலையத்தில் புறப்பட்ட மின்சார ரயில் வடமாநில நபர் ஒருவர் கண்ணிமிக்கும் நேரத்தில் அடோலின் பிரபா செல்போனை பறித்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அடோலின் பிரபா ஓடும் ரயிலில் இருந்து தவறி கீழே விழுந்துள்ளார். இதில் அவரின் இடது முகம், தலையில் பெரிய அளவிலான வெட்டுகாயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் கொட்டியுள்ளது. அவசர ஊர்தி மூலமாக தாம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் அடோலின் பிரபாவிடம் செல்போன் பறித்த வடமாநில நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்த போது என் மனைவி செல்போன் என இந்தியில் கூறினார். நம்பாமல் தாம்பரம் ரயில்வே பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரித்த போது பெயர் அஜய், இவர் வயது 22 என கூறியுள்ளார். கஞ்சா போதில் இருந்த அவரை மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் வெகு நேரமாக ரகளை செய்தார். அதே வேளையில் குற்றவாளி அஜயின் மனைவி கை குழந்தையுடன் அங்கு வந்த நிலையில் கணவனை விடுவிக்க வேண்டும் என ரயில் முன்பதாக தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அங்கு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை கண்ட மத்திய ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவர்களை தடுத்து சமாதானப்படுத்தி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து தாம்பரம் இரும்பு பாதை போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்போன் பறிமுதல் செய்த அஜயை சிறையில் அடைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறையின் தடய அறிவியல் துறையில் பணி செய்யும் காவல் அதிகாரியின் செல்போனை வடமாநில நபர் பறிக்கும் போது ஓடும் ரயிலில் இருந்து தவறி கீழே விழுந்து காயமடைந்த சம்பவம் தாம்பரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சர்மிளா.